வணக்கம் நண்பர்களே, கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஸ்ரீலங்கா வர்சஸ் நியூசிலாந்துக்கு எதிராக நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டி காலி மைதானத்தில் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி ஆரம்பமானது. முதலில் துடுப்படுத்த ஆட வந்த இலங்கை அணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 163 ஓவர்கள் எதிர்கொண்டு 602 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள், 5 விக்கெட் இழப்பிற்கு. இதில் திமுத் கருணாரத்ன 46 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் 109 பந்துகளில். தினேஷ் சந்திமால் சிறப்பான ஒரு செஞ்சுரியை விளையாடியிருந்தார். 116 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் 208 பந்துகளில், 15 பவுண்டரிகள். அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 55%. ஆஞ்சலோ மேத்யூ சிறப்பாக விளையாடியிருந்தார். 88 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் 185 பந்துகளில், 7 பவுண்டரிகள் உட்பட. கமிந்து மெண்டிஸ், வாவ், என்ன ஒரு சிறப்பான ஆட்டத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக கமிந்து மெண்டிஸ் பற்றி சொல்லியே ஆக வேண்டும். என்ன ஒரு சிறப்பான ஆட்டத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். 182 ஓட்டங்களை 250 பந்துகள் எதிர்கொண்டு 16 பவுண்டரிகள், 4 சிக்சர்கள் என சிறப்பாக விளையாடியிருந்தார் இலங்கை அணிக்காக. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கமிந்து மெண்டிஸ் அதிகூடிய டெஸ்ட் ஓட்டங்களை இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பதிவு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய விளையாட்டை பாராட்டி குமார் சங்ககாரவும் மஹேல ஜெயவர்தனவும் ஃபேஸ்புக் பக்கத்தில் அவரை பாராட்டியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் தினேஷ் சந்திமால் அடித்த செஞ்சுரி முதலாவது டெஸ்ட் செஞ்சுரியாக அமைந்தது நியூசிலாந்து அணிக்கு எதிராக. சிறப்பான ஒரு செஞ்சுரியை நிதானமாக பொறுமையாக விளையாடியிருந்தார் தினேஷ் சந்திமால். இலங்கை அணி நீண்ட ஒரு இடைவேளைக்கு பின் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 602 ரன்கள் என்று இமயமலையான ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. இதில் தினேஷ் சந்திமாலின் செஞ்சுரி, கமிந்து மெண்டிஸின் செஞ்சுரி, குஷால் மெண்டிஸின் 106 ஓட்டங்கள் நாட் அவுட் என்ற கமிந்து மெண்டிஸும் குஷால் மெண்டிஸும் நாட் அவுட்டாக சிறப்பாக விளையாடியிருந்தார்கள். 602 ஓட்டங்களை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இலங்கை அணி பெற்றுக்கொண்டது. 5 விக்கெட்டுகளை இழந்து அவர்கள் இன்னிங்ஸை டிக்ளேர் செய்திருந்தார்கள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் துடுப்படுத்த ஆட வந்த நியூசிலாந்து அணி வெறும் 88 ஓட்டங்களை தான் பெற்றுக்கொண்டார்கள். இதில் குறிப்பாக அதிகூடிய ஓட்டங்களாக மிச்சுவல் சாட்னர் 29 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்தார் 51 பந்துகளை எதிர்கொண்டு. அவர்தான் செகண்ட் இன்னிங்ஸிலும் இன்றும் நின்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறப்பாக அவர்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவில்லை நியூசிலாந்து அணி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் என்ன நடந்ததென்றே தெரியவில்லை. நியூசிலாந்து கலாப்ஸ் என்று தான் சொல்ல வேண்டும். இதில் உங்களுக்காக ஒரு பதிவை நான் எடுத்து வைத்துள்ளேன். நியூசிலாந்து அணி பிளாக் கேப்ஸ் கலாப்ஸ் என்பது குறிப்பாக இலங்கை அணிக்கு எதிராக அவர்கள் குறைந்த ஓட்டங்களை இன்று நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பதிவு செய்துள்ளார்கள். வெறும் 88 ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் டெஸ்ட் போட்டியில் இழந்துள்ளார்கள் நியூசிலாந்து அணி. குறிப்பாக காலி மைதானத்தில் இது 3வது போட்டியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது நியூசிலாந்து கலாப்ஸ். நியூசிலாந்து அணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 88 ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருந்தார்கள். இதில் இலங்கை அணி வெறும் 3 பந்து வீச்சாளர்களை தான் பயன்படுத்தியிருந்தார்கள். பிரபா ஜெயசூரிய 18 ஓவர்கள் பந்து வீசி 6 விக்கெட்டுகளை பெற்றுக்கொண்டார். வெறும் 42 ஓட்டங்களை கொடுத்து 6 மெய்டின். இதில் நிஷான் பீரிஸ் அறிமுகமாகிய முதல் போட்டியில் நிஷான் பீரிஸ் 18 ஓவர்கள் பந்து வீசி 3 மெய்டின், 3 விக்கெட், 33 ஓட்டங்களை கொடுத்து 3 என்று அவர் பதிவு செய்துள்ளார். அசித்த பெர்னாண்டோ 4 ஓவர்கள் பந்து வீசி 8 ரன்களை கொடுத்து 1 மெய்டின், 1 விக்கெட்டை கைப்பற்றி நியூசிலாந்து அணியை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 88 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்க செய்திருந்தார்கள் இலங்கை அணி. இதில் மறுபடியும் துடுப்படுத்த ஆட வந்த நியூசிலாந்து அணி செகண்ட் இன்னிங்ஸில் 360 ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இன்று இழந்து இலங்கை அணி இன்னிங்ஸ் அண்ட் 154 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. நியூசிலாந்து அணி 82 ஓவர்கள் எதிர்கொண்டு 360 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். இதில் அதிகூடிய ஓட்டங்களாக மிச்சுவல் சாட்னரும் கிளென் பிலிப்ஸும் தான் இடம்பெற்றுள்ளார்கள். கிளென் பிலிப்ஸ் 78 ஓட்டங்கள் பெற்றுக்கொண்டார். 99 பந்துகளில் 3 சிக்ஸர், 6 பவுண்டரிகள். சிறப்பாக விளையாடியிருந்தார் மிச்சுவல் சாட்னர். 67 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். 115 பந்துகளை எதிர்கொண்டு அவர்தான் இன்று கடைசியாக ஆட்டமிழந்த வீரராக பதிவு செய்யப்பட்டார். அதுவும் நிஷான் பீரிஸ் வீசிய பந்து வீச்சில் குஷால் மெண்டிஸின் ஸ்டம்பிங்கில் கடைசி விக்கெட்டை இழந்து இலங்கை அணிக்கு வெற்றியை பதிவு செய்திருந்தார்கள் இலங்கை அணியினர்.
மிச்சுவல் சான்னர் சிறப்பாகவே விளையாடியிருந்தார். 115 பந்துகளை எதிர்கொண்டிருந்தார். சிறப்பாக பந்து வீசியிருந்தார்கள் இலங்கை அணி வீரர்கள். செகண்ட் இன்னிங்ஸில் குறிப்பாக நிஷான் பீரிஸ் தான் சிறப்பாக பந்து வீசியிருந்தார். அவர் கொடுத்த ஓட்டங்கள் தான் கொஞ்சம் கூட, ஆனால் அவர் சிறப்பாகவே விளையாடியிருந்தார். 6 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். 170 ஓட்டங்களை கொடுத்து 4 மெய்டின் 33.4 பந்துகளை வீசியிருந்தார். பிரபா ஜெயசூரிய வெறும் 3 விக்கெட்டுகளை தான் கைப்பற்றியிருந்தார். அசித்த பெர்னாண்டோவோ மிலன் ரட்நாயக்கவோ எந்த ஒரு விக்கெட்டையும் செகண்ட் இன்னிங்ஸில் கைப்பற்ற முடியவில்லை. தனஞ்சயடி சில்வா கோல்டனாம் வெறும் 7 ஓவர்கள் பந்து வீசி 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் 28 ஓட்டங்களுக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கை அணிக்கு நல்ல காலம் சென்று கொண்டிருக்கின்றது. சனா ஜெயசூரியவின் ஹெட் கோச்சில் பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கை அணி அடுத்து நடக்க போகும் வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் எவ்வாறு விளையாடப் போகின்றார்கள், எவ்வாறு வெஸ்ட் இண்டீஸை எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி.